ஏல சதீஷ் வாடா கார்த்தி. என்ன இப்படி தலை தெறிக்க ஓடியார? அது ஒண்ணும் இல்லல, கிரிக்கெட் விளையாடுற வர்றதுக்கு வர்றேன்னு சொன்னானுல்ல, வரேன்னு சொன்னவனுலாம் இப்ப வரலன்ட்டானுல. என்னது வரலன்னு சொல்லிட்டானுவல? அவங்களுக்கு தானே நான் போன் அடிக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு போன் அடிச்சாலும் அவனு போனை எடுக்க மாட்டானுவ பாரு. என்னல சொல்ற? ஆமா, அவனு வெளியில எங்கேயோ மேட்ச் விளையாட போறானுவ போல இருக்கு. அதுக்கு ஆளெல்லாம் அவனு டீம்லயே கரெக்டா இருக்கான். அதனால ஊருக்குள்ள விளையாட வரலையாம். அட பாவிகளா, விளையாடுறதுக்கு நம்மளையும் மேட்சுக்கு கூப்பிட்டிருந்தா நம்மளும் போயிருக்கலாம்ல. அவனும் நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டானுவே. இனிமே அவனு கூடலாம் நம்ம சேர்ந்து விளையாட கூடாதுல. நம்ம தனியாவே விளையாடுவோம். நம்மள விட்டுட்டு போனானுவல்ல, அவங்கள இனிமே நம்ம சேர்க்க கூடாதுல. இந்தா இங்க ஒருத்தன் கிடக்கல, எல்லாம் இவனை சொல்லணும். ஏல கார்த்தி, இவன் என்ன பண்ணுனான்? இவன் தான் விளையாடுறதா இருந்தா நாங்க நம்ம ஊர்ல விளையாடலாம், வெளியூருக்குலாம் நாங்க வரமாட்டோம்ட்டான்னா. அதனாலதான் அவனு சரி அப்ப நீங்க 3 வாரம் இங்கே இருங்க, நாங்க வேற ஆளை பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் டீம்ல வேற ஆளை சேர்த்திருக்கானுவ. நானும் கேட்டேன், அப்ப நாங்க வாரோன்னு. அதுக்குதான் ஜெகன் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அதனால நாங்க வேற ஆள் பார்த்துட்டு, அதனால இப்ப டீம்ல ஆளெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறானுவ. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா? செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி பச்சை புள்ள கணங்கா படுத்து கிடக்கான்னு பாரு. இவன் அன்னைக்கு சும்மா விடக்கூடாது. லீவ்ல மனுஷன் கிரிக்கெட் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தனா அத கெடுத்துட்டான் பாரதேசி. ஏல ஏல மேல ஏறி என்னடா பண்ற? ஏல சதீஷ் அவனை கொன்னுகிட்டு போடாதல, சும்மா இரு. ஏல ஏல சதீஷ், என்ன எதுக்கு இப்படி அடிக்கிற? ஏன் இப்படி நடந்துக்கிற? எனக்கு ஒண்ணும் புரியல. வேற நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிக்காம வேற என்னடா பண்றது? சரி சரி, கோவப்படாதல சதீஷ், எந்திரி. நானே சாயங்காலம் ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருவேன்னு தெரியும்ல. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு பார்த்தா என்னைய விளையாட விடுறீங்களால? ஐயோ, நம்ம பார்த்து வச்ச வேலை இவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்க. அதான் இப்படி கோவப்படுறான் போல இருக்கு. இங்க பாரு, எனக்கு இப்ப கிரிக்கெட் விளையாடணும். நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது. எனக்கு இப்ப நீ ஆள் கூட்டிட்டு வார. ஏல இப்ப நான் ஆளுக்கு எங்க போறதுல? நீ தானே அன்னைக்கு சொன்ன இவனை கூடலாம் வெளியில விளையாட போக கூடாது, கிரிக்கெட் விளையாட. இவனை எங்கேயோ காட்டுக்குள்ள கூட்டு போறான்னு, தூரமாலாம் போட எங்க அம்மா திட்டுவாவே, எனக்கு வேலைக்கு போக முடியாதுன்னு சொன்னல. அதனாலதான் அன்னைக்கு அவனை கூப்பிடும்போது அதெல்லாம் நாங்க வெளியூருக்குலாம் வர மாட்டோம், நம்ம ஊருக்கு வேணா டீமை கூப்பிடு, இங்க வச்சு விளையாடுவோம்னு சொன்னேன். அவனும் அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது, அவனும் வர மாட்டானுவேன்னா. அப்ப போங்கடா, நீங்க விளையாடுறதா இருந்தா போங்க, நாங்க வர மாட்டோம்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் நான் உனக்காக தான் சொன்னேன் தெரியுமா? இன்னமும் எனக்காக சொன்ன மாதிரி நீ என்கிட்ட கோவப்படுற. இந்த பாரு, நீ வேலைக்கு போலனா பிரச்சனை கிடையாது. அவங்க 2 டைம் விளையாடணும்னு சொன்னானுங்க. அதனால மதியம் வரைக்கும் இந்த மேட்ச் போகும்னு. நீ மதியத்துக்கு மேலதான் நீ வேலைக்கு போயிருவியே. அதனாலதான் எங்களால அப்பெல்லாம் விளையாட முடியாதுன்னு சொன்னேன். அப்ப நாங்க அந்த டீம் கூட வேற ஆளை பார்த்து விளையாடிக்கிட்டோம்னு சொல்லிட்டு போனானுங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? நீ என் மேலெல்லாம் கோவப்படாத பத்துக்க. அட என்ன, இவனு 2 பேரும் ரொம்ப சீரியஸா சண்டை போடுற மாதிரி இல்ல இருக்கு. இப்ப ஒன்னாலதான் நாங்க விளையாட முடியாம இருக்கோம், நீ அதை புரிஞ்சுக்க. உனக்கானதான் நான் டீம் கூட அங்க விளையாட போல, இல்லாட்டினா நான் எப்பயோ போயிருந்திருப்பேன். உன்னையெல்லாம் காத்தியெல்லாம் விட்டுட்டு போக கூடாது. உங்களுக்காக தான் நான் கிரிக்கெட் விளையாட போகாம அவங்கள மட்டும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இப்ப எல்லாம் என் தப்பு தான் சொல்ல வராதானே? நான் வேலைக்கு போறேன்னு உங்களுக்கு பொறாம, அதனாலதான் இப்படி பண்றது. எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு சதீஷ், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உன்னைய பார்த்து நான் ஏன் பொறாமப்பட போறேன்? எனக்கு உன்னை பார்த்து பொறாமப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதோ விளையாட்டா சண்டை போடுறானுங்கன்னு பார்த்தா சீரியஸா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுவல. இல்ல சதீஷ், விடு விடு. அதான் இப்ப அவனு விளையாட போயிட்டானுவல்ல, அவன் தான் சொல்றனால நீ வேலைக்கு போறதுனால உனக்கு வேற கஷ்டமா இருக்கும்ட்டு தான் வெளியில விளையாடுறதுக்கு நாங்க வரலன்னு. விடுடா, புரிஞ்சுக்க. கார்த்தி, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றல? இல்ல சதீஷ், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இது ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பேசினா எல்லாம் சரியாயிரும், விடு. இனிமே நான் உங்க கூட எப்பயுமே விளையாட வர மாட்டேல. நான் வீட்டுக்கு போறேன். இல்ல சதீஷ், நில்லு. இனிமே நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க போறேன். உங்களோட கூட எல்லாம் விளையாட வரவே கூடாது. இல்ல சதீஷ், சொன்ன கேளுல. இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் கோவப்பட்டுட்டு போற? இல்ல கார்த்தி, அவனை விடல, அவன் போனா போயிட்டு போறான். சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. அவனுக்காக தான் நானே டீம் கூட வெளியில விளையாட போகாம இங்க ஊருக்குள்ள விளையாடுறதா இருந்தா விளையாடுவோம், அவனோட இங்க வர சொல்லுன்னு சொன்னா அவனும் வராண்டேன்னு சொல்லிட்டானுங்க. அப்ப நீங்க போங்கடா, நான் வரலன்ட்டு நான் இவனுக்காக தான் நான் போகாம இருந்தேன். அதை புரிஞ்சுக்காம அந்த கேன பையன் நம்மகிட்ட கோவப்பட்டுட்டு போறான். போனா போயிட்டு போட்டு விடு. நம்ம போய் சும்மா அவங்கிட்ட வீணா கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். அவனே வருவான், வரும்போது பார்த்துக்கிடலாம்.
இல்ல எப்பயும் அப்படி சண்டை போட்டுட்டு இப்படி போக மாட்டாம்ல, உடனே பேசிடுவான். சரி விட்டு தொலைங்கடான்னு. இப்போ என்னன்னா அவன் கோச்சிட்டு போறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல, நீ எதுவும் சொல்லல. நான் அவங்களுக்கு போன பண்ணி கேட்டுட்டு தான் என்னடா இப்படி வெளியில விளையாட போறீங்கன்னு அதுக்கு ஜெகன் தான் சொன்னானே. நானுமே உன் மேலதான் கோவப்பட்டேன். உங்களுக்கு போன பண்ணி வர சொன்னா எங்க வாரிய, அதனால நீங்க வர லேட் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் அப்படியே டயர்டா இருந்து அதெல்லாம் படுத்துட்டேன். இவன் சதீஷ் வந்ததே எனக்கு தெரியாது, இல்லைன்னா அவங்கிட்ட முதைய விஷயத்த சொல்லியிருப்பேன். சரி விடுறா, பார்த்துக்கிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஃபோன் பண்ணுவான் பாரு, எங்கடா இருக்கியேன்னு. அப்போ பார்த்துக்கலாம். சரி வா, இதில் உட்காரு. யாருக்குள்ள மெசேஜ் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க? சதீஷுக்கா மெசேஜ் பண்ணுற? இல்லை வேற. நான் சதீஷுக்கு தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இங்கனதால இருக்கோம், எப்போனாலும் இங்கே வான்னு சொல்லி அடிக்கேன். அப்படிலாம் ஏதோ ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லாதல. அவனே ஃபோனை பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்டால் வரட்டும், இல்லாட்டின்னா விட்டுரு. சே பாவல சதீஷ், அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா சொல்லு. என்னமோ பண்ணு போ. ஐயோ, நம்ம கட்டின ஊஞ்சல் சரியில்லை போல இருக்க. அடியில வரைக்கும் கிடக்கு, இன்னும் மேல ஏத்தி கட்டி இருக்கணுமோ? சரி இருந்துட்டு போட்டு, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இது கூட நல்லாதான் இருக்கு. உயரமா இருந்தாலும் காலு கீழே எட்டாது, நமக்குள்ளமா இருக்கிறதுனால இதுனா காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்து ஆடிக்கிடலாம். ஏ அத்துரத்திலே ஆலமரம் ஆலமரம் ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆட வரும் சின்ன குயிலே. இந்த சதீஷ் பையன் எங்க போனா? ஆளையே காணோம். கஞ்சும் குடிக்கல. இவன் அப்பனுக்கு கஞ்சி ஊத்தி கொடுத்து விடலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. ஏலா புமாரி, புமாரி, இனிமே இவன் எந்தால போனான்னு தேடிக்கிட்டு திரியணுமாக்கோ. இப்படியே தேடிக்கிட்டு திரிய வேண்டியதான் இதுவள. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். அட என்ன இது, இன்னைக்கு நமக்கு பாடுற பாட்டு எல்லாம் ஊஞ்சல்லே வந்து முடியுது. ஓஹோ, நம்ம ஊஞ்சல்ல இருக்கிறதுனாலதான் அவளை பாட்டு நமக்கு ஊஞ்சல்லே வருது போல இருக்கு வாயில. ஏலா பூமாரி, எவ்வளவு சத்தம் போட்டு கூட்டிட்டு அடக்கேன், காதா கேட்கல உனக்கு? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஏலா, என் நல்ல சேலையே எடுத்துட்டு வந்து இங்க ஊஞ்சல் கட்டி வச்சிருக்க. ஏது இது உனக்கு நல்ல ஜிலையா? இது இட்டு துருபிடிச்சவே நடந்துச்சு. சரி, நான் சும்மையாவது ஊஞ்சல் கட்டி ஒரு 4 நாளைக்கு விளையாடலாமான்னு சொல்லி நான் கட்டி வச்சிருக்கேன். இது எப்ப அந்து விழுமோ? இவ்வளவு நாள் இந்த சேலை தேடுவார்த்து கிடந்தது. அப்பெல்லாம் இவ எடுத்து கட்டமுண்டா. இப்ப இவளுக்கு இது தேவையான சேலையாயிரும், உடனே எடுத்து கட்டிடுவா. இப்போ அவுத்து தாரே, என்ன கட்டுறியா? நல்ல சேலைய இங்க வந்து மரத்துல ஊஞ்சல் கட்டி நாசம் பண்ணிட்டு வாயால பேசுறா கோமரி. போம்மா, சும்மா என்னைய திட்டணுன்றதுக்காண்டி ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காவ என்ன? இப்போ என்ன உனக்கு இந்த சேலை வேணுமா? இந்த இரு, இப்பயே கலத்தி தாரேன். அங்க சோனி வீட்டுல அழகா கயிறுல அவிய அப்பா போட்டு கொடுத்துருக்காவ. எனக்கு யாராவது இங்க ஊஞ்சல் கட்டி தாரியலா? வாங்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், அப்பாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், இந்த சதீஷ் எரும மாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். ஒருத்தர ஊஞ்சல் கட்டி தர மாட்டேங்கிய. பொங்கலுக்கு கட்டி தரேன், பொங்கலுக்கு கட்டி தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கிய. அப்பையும் கட்டி தர மாட்டிய. அதான் நானே ஒரு சேலை எடுத்து கட்டிக்கிட்டேன் ஊஞ்சல். அதான் உங்க அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. அதான் கட்டி தரேன்னு சொல்ல தானே செஞ்சாரு. இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துங்க. இப்ப எதுக்கு என்னைய தேடி வந்தா அது சொல்லு முத. ஆமா, இந்த சதீஷ் எங்க? அவன ஆளையே காணோம். கஞ்சி குடிச்சானா இல்லையா? அந்த நாய் கஞ்சி குடிக்காம போனதுக்கே என்னைய தேடுறா? அவன் எங்கேயாவது சுவாவார போயிருப்பான், வருவான். அவன் காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சாதான் சரி வரன்னு நினைக்கேன். மதியத்துக்கு மேலதான் அவன் வேலைக்கு போகணுமே. அவன் ஏன் இப்ப சுவாவார போனான்? வீட்டுல கொஞ்ச நேரம் தூக்கம் சரியில்லைன்னா கொஞ்சம் தூங்கலாம்ல. அதுக்கப்புறமா குளிச்சு எந்திரிச்சு வேலைக்கு போனோம்னா போலாம். ஏன் அந்த பையன் இப்படி ஊர் சவாரிக்கிட்டு தெரியானா தெரியல. இத நீ என்கிட்ட கத்து. அவன் வந்தப்புறம் ஐயா ஐயா ராசான்னு கொஞ்சி அவன்கிட்ட சொல்லிடாத. அவனை பார்க்கும்போது பாவமா இருக்கு, என்னத்த சொல்ல. சரி, அப்பாக்கு கஞ்சி ஊத்தி தரேன், நீ சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டுனாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு தோட்டத்துல போய். சரி, எடுத்து வை, நான் அந்த வாரேன். நம்மளை பார்த்தா மட்டும் வீடுகளுக்கு இலக்காரமா தெரியும் போல இருக்கு. அதனாலதான் ஈஸியா நம்மளை மட்டும் எல்லாம் அடிச்சு முடியாத. வாங்க ஐயா மகராசரு, எங்க போயிட்டு வரீரு? வாய முடிட்டு இருந்திருக்கு மாதிரி எரிச்சல கலப்பாத. மனச இருக்க நிலைமை தெரியாம நில்லுல. ஏழை வாழ போலன்னா பல்லு எல்லாம் தட்டி கையில தந்துருவேன் பாத்துக்க. நான் என்ன உனக்கு தம்பியா? ஏழை வாழ போலங்க, நான் உன்னை விட பெரியவன். அண்ணன்னு மரியாதையா கூப்பிடு. ஆமா, உனக்கு இப்ப மரியாதை மட்டும்தான் குறைச்சலு. அங்க உள்ள போ, அம்மா உனக்கு தொடப்பக்கட்டையில பூச்சை வைப்பா போ. ஏன் இப்ப அவளுக்கு என்னவா? காலையில இருந்து கஞ்சி குடிக்காம நீ சோவர போயிட்டல்ல, இனிமே உனக்கு இந்த வீட்டுல சோறு கிடையாதான் போ. ஏது, எனக்கு சோறு கிடையாதா? ஆமா, அம்மா அப்படிதான் சொல்லி என்கிட்ட இப்ப திட்டிட்டு போனா. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னா, உன் காலை முடிச்சு அடுப்புக்குள்ள வைக்கணும்னா.
வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்லாம போகுது. நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க அப்ப கூட எனக்கு இந்த வீட்ல சோறு கிடையாதாம்மா. இருக்கட்டும், போய் அந்த தாய் கிழவியே என்னன்னு கேட்கேன். போ போ, இதே ஃபோர்ஸோட உள்ள போய் அம்மட்ட கேளு, அம்மா உனக்கு பதில் சொல்லுவா. இந்தா இரு, போய் கேட்கேன். போ மகனே போ, அம்மட்ட இதே கோவத்துல போய் கேளு, அவனால சாத்து சாத்துவா வாங்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. தாய் கிழவி வெளியே வா. இலையா என்னத்துக்கு இப்படி நடுவிட்டுக்குள்ள கடந்து கத்திட்டு அடக்க? இவ்வளவு நேரம் எங்கடா போனா? கஞ்சி குடிக்க ஆளை இன்னும் காணுமேன்னு சொல்லி தேடிட்டு அடக்க உன்னைய. கஞ்சி குடிக்க வரலன்னா எனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படியா? ஏல நான் எங்களை அப்படி சொன்னேன்? யார் சொன்னா உனக்கு? பூமாரி தான் சொன்னா. அவ சும்மா உன்னைய விளையாட்டுக்கு வெறுப்பேத்தி இருப்பா. வா வந்து கஞ்சிய குடி. என்ன நேரம் ஆகுது? உங்க அப்பனுக்கு வேற கஞ்சி கொடுக்க போனா, நீயே உன்னைய காணனா இருந்தா நான் அவளை பூ மாறிட்டா கஞ்சி ஊத்தி தரேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னே. அந்த கோவத்துல உன்னைய ஏத்தி விட்டுருப்பா. வாயம்மா கஞ்சி குடி நீ. அப்ப நீ எதுவும் சொல்லலையாமா? நீ எப்படி சொல்லிட்டேன்னு நினைச்சல, நான் உன்கிட்ட கோவமா கத்திக்கிட்டு இருந்தேன். அட நான் ஏன் உன்னைய சத்தம் போட போறேன்? நீயே பாவம் பிள்ளை, வேலைக்கு போற பிள்ளை, வந்து தூங்கலாம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் அந்த பையன் இப்படி வெளியே போறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் அவகிட்ட. அவ உடனே உன்ட்ட இப்படி சொல்லியிருப்பா. சே, இந்த கொம்மி எப்படி பல்ட்டி அடிக்க வர்றான்? நம்ம கிட்ட அவ்வளவு கோவமா இவனை காலை உடைச்சு போட்டுவேன்லாம் சொன்னா, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பிட்டை எடுத்து சேர்த்து போட்டோன்னா இவன் போய் சண்டை போடுவான், கொம்மி அடிப்பா அவனன்னு பார்த்தா இப்ப வர வர இவனை அடிக்கவும் மாட்டேங்க, திட்டையும் மாட்டேங்கல இவனை. அப்படியே அவனை பார்த்ததை மாறிட்ட பேரு சொன்ன மாதிரி. நான் கூட இந்த பூ மாதிரி எப்படி சொன்னதை நம்பிட்டேம்மா. நீ எனக்கு சோறு போடக்கூடாதுன்னு சொன்னியோன்னே. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. இந்த பையன் கஞ்சி குடிக்க வர காணுமே, ஏன் இப்படி ஊரு சவாரிக்கிட்டு அடக்க, வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, இவன் மதியத்துக்கு மேலே வேலைக்கு வேற போவானே, இப்படியே போயிட்டு நடந்தா என்ன காலை உடைப்பேன்னு தான் சொன்னேன் உன்னைய. ஓ, காலை உடைப்பேன்னு தான் சொன்னியோ? அப்ப அவதான் ஏமாத்திருக்கா. நம்ம 2 பேருக்குள்ளயும் சண்டை முட்டி விடணும்னு பார்க்காம அந்த பூமாரி, வேற ஒண்ணும் இல்ல. ஆமையா என் பிள்ளைவா, நீ கஞ்சி குடி. அவட்ட நான் அந்த கஞ்சியை கொண்டு போய் அப்பனுக்கு கொடுத்துட்டு வர சொல்லியே. ஆமாம்மா, அவட்டே கொடுத்து விடு கொண்டு போட்டான். இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே நமக்கு. சரி போயா, போய் கை கால மூஞ்சி கழுவிட்டு வா, அம்மா கஞ்சி எடுத்து வைக்கேன். எம்மா, கூட்டுக்கு வத்தல் வித்தல் ஏதாவது பொரிச்சு வைமோ? அந்த பேட்டப்பழம்லாம் இருக்கும்ல, அது ஏதாவது பொரிச்சுதா? சரி சரி, போ போ, போய் கை கால மூஞ்சி கழுவிட்டு வா. சரிம்மா. ஏலா பூமாரி, இந்த கஞ்சை கொண்டு உங்க அப்பனுக்கு கொடுத்துட்டு வா. எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன் மொவனை பார்த்தது அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டியே. என்கிட்ட வெளியே என்ன கோவமா பேசுனா அவனை பத்தி? அவனை பார்த்த உடனே உன் கோவம்லாம் எங்க போச்சு? அப்படியே பறந்து போச்சு. பாவம் பையன், அவனை வெட்டி என்னத்தை சொல்லு, இப்பதான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கான். ஆமா, அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. கொண்டா கஞ்சிய, நான் கொண்டு போய் அப்பாவுக்கு தோட்டத்துல கொடுத்துட்டு வரேன். இந்தா கஞ்சிக்கு துவையில அரைச்சி கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் தான் வெட்டி போட்டு கொஞ்சம் தயிரையும் ஊற்றி உப்பு போட்டு வச்சிருக்கேன். அப்பாட்ட சொல்லி கொடு. என்ன வேற அவர் ஏதாவது கறிகிரி வச்சு தந்திருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. கறிகிரிலாம் ஒன்றும் எடுத்து செய்யலாம. வீடெல்லாம் வேற கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கு. அதனால கொடுத்துட்டு நீ சீக்கிரம் வா. வீட்டெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டணும், பொங்கலுக்கு வேற வெள்ளை அடிக்கணும். அதுக்கெல்லாம் வேலை கிடக்கு நிறையா. நியூ இயர் வேற வரபோது வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ நான் வேலை செய்துக்கு உடனே வரணுமோ? ஆமா, வேற ஒத்தையில கிடந்து நான் செய்ய முடியும் அவ்வளோ வேலையும். நீ சீக்கிரம் வா. நான் பறன் மேலே ஏறி கொஞ்சம் பொருள்லாம் கிடக்கும், அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும். அதுக்கு உன்னையே தான் ஏற்றி விடணும். அதானே, வீட்டு வேலையெல்லாம் வச்சு நல்லா வாங்குங்க. வேற ஒன்றும் எனக்கு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆமா, உனக்கு ஒன்றும் செய்யாம உன்னைய பட்டினிலாம் போட்டிருக்கு. போலாம், போய் கொடுத்துட்டு வா. இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவு விடியது. யாருக்கு நல்லதா இருக்கோ இல்லையோ, இந்த அம்மா மார்களுக்கு நல்லதா இருக்கு. நம்ம லீவ்ல வீட்டுல நல்லா கொஞ்சம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா வீட்டு வேலையை செஞ்சே சாக வேண்டி இருக்கு. இதுக்கு காலேஜே வச்சிருந்துருக்கலாம் போல இருக்கு. அங்கேயாவது கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீட்டுல வேலை செஞ்சே சாவணும். வீட்டுக்கு சீக்கிரம் வரக்கூடாது. சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தோட்டத்திலே கிடணும் அப்பா கூட. அப்பதான் நம்ம வேலையில இருந்து தப்பிக்க முடியும். எப்படியும் நாளன்னைக்குன்னு பொங்கல் கிளீனிங், வீடு வெள்ளை அடிக்கணும், பாத்திரம் கழுவணும், அது இதுன்னு தூசி துடைக்கணும்னு நம்மள வேலை வாங்கி சாவடிச்சிருவாங்க. என்னதான் பண்ண? சரி, எதா இருந்தாலும் சமாளிப்போம். என்ன ஆச்சு இந்த சரசுக்கு? கஞ்சி கொடுத்து விடியன்னு சொன்னா 10 மணிக்காவது கஞ்சி கொடுத்து விடுவான்னு பார்த்தா இன்னும் கஞ்சி கொண்டு வரலையே. எங்க போனானுவ? இன்னைக்கு நமக்கு சாப்பாடு அவ்வளவுதான் போல இருக்கு. காலையிலைக்கு பட்னி தான் கிடக்கணும் போல. நல்ல வேலை, அங்கே போனவன் நாலு கொய்யக்காவை பார்த்ததும் பறிச்சு இதை தின்னுட்டு வேலையை பார்ப்போம். கொஞ்ச நேரம் படுத்து எந்திப்போம்.
இவன் சைக்கிளும் ஓட்ட நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, நமக்கு காலு சரியா எட்ட மாட்டேங்குது. நம்ம சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டுன்னு ஏமாத்திட்டு அங்க தோட்டத்துல கடந்துக்கலான்னு பார்த்தா உண்மையாவே பஞ்சர் ஆகி போய் கிடக்கு. நல்ல வேலை இவன் சைக்கிள் நல்லா இருந்தது தூக்கிட்டு வந்துட்டு அவனுக்கு தெரியாம. அவன் பார்த்தானா அவ்வளவுதான், கொன்னு விடுவான். இல்ல கார்த்தி, அங்க பேரு பூமாரி. இவனு எங்க சுத்திக்கிட்டு இருக்கானுவன்? ஏ பூமாரி பூமாரி, ஒரு நிமிஷம் நில்லு. என்னால கார்த்தி, என்னாச்சு? எதுக்கு என்னைய வழி மறிச்சு நிக்க வச்சிருக்கிய? உனக்கு சடங்கு சுத்துறதுக்கு. ஏல ஜெகனே, ரொம்ப ஓவரா பேசாத, வாயை உடைச்சிருவேன் பத்துக்க. இவன் ஒருத்தன் என்ன பேசணும்னு தெரியாம என்னத்தையாவது பேசி பொம்பளை பிள்ளைகிட்ட செருப்படி வாங்குறதுக்கே பாப்பான். கிறுக்கேன் கணக்கா பேசுறான் பாரா. என்னல வேணும் இப்ப உங்களுக்கு? சரி சரி பூமாரி, கோவப்படாத. அம்மா சதீஷங்க? அந்த சோவாரி இப்பதான் வீட்டுக்கு வந்தான். உங்க கூட தானே சுத்திட்டு வந்திருப்பான். வந்தான். வந்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கோவமா போனான். அதான் இப்போ நார்மலா இருக்கானா இல்ல இன்னும் கோவமா தான் இருக்கானா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஓ ஐயா, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தாரோ? அதனாலதான் ஆள் இன்னைக்கு காலையில என்ன ஆங்கிரி பேடா சுத்திக்கிட்டு இருக்குன்னு பார்த்தேன். உங்களால தானா? அம்மா என்ன சண்டை போட்டிய ரெண்டரும்? நான் அவனெல்லாம் சண்டை போடல. ஜெகனுக்கு அவனுக்கும் தான் சண்டை. கடைசியில கோச்சிட்டு என்கிட்டயும் பேச முடியேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான். அதான் இன்னும் கோவமா இருக்கணும்னு பார்த்தேன். வீட்டுக்கு போனா சமாதானம் ஆவானா? அவனை இப்பதான் எங்க அம்மா கஞ்சி குடின்னு சொல்லி திட்டிட்டு இடந்தாவ. கஞ்சி குடிச்சிட்டு இனிமே ஆள் ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்கும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் வேலைக்கு போவோம்ல, அதுக்காக. நீங்க இப்ப போனாலும் எங்க அம்மா பேச விட மாட்டாவ. தூங்குற பையனை தூங்க விடுங்களான்னு அடிச்சு வெளியே பத்திடுவாவ. அதனால இப்போதைக்கு போவாதீங்க. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. ஒன்னு சைலண்ட்ல போட்டிருப்பான், இல்ல சார்ஜ்ல போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானா இருக்கும். அதான் எடுத்திருக்க மாட்டான். வேணா போன் அடிச்சு வேணா பேசுங்க. இப்ப வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மா பார்த்து பேச விட மாட்டாவ, அவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு. அம்மா என்ன சண்டை போட்டியே? அதெல்லாம் எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி நீ கிளம்பு கிளம்பு. அப்புறம் எதுக்குல என்ன எங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மூதேவிகளா, துறவங்களா? கோவப்படாத பூமாரி. நான் கோவப்படுறதெல்லாம் ரெண்டாவது. 30 தேவர்கள் மாதிரி இருந்திய 3 பேரும் இப்ப கடைசியில சண்டை போட்டு பிரிஞ்சிட்டியலா? இத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீங்களும் உருப்பட்டுருவீங்க போங்க. இனிமே நீங்களெல்லாம் ஒண்ணா சுத்தம் பண்ணியல்ல? ஓய், என்ன உங்கள் வேலை மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்களை? நாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம். அவனே போன் போட்டு கூப்பிடுவான் எங்களை. உங்களை மாதிரி வருஷ கணக்கால நாங்களும் பேசாம இருக்க மாட்டோம். அதானே, நாங்க எங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறா வருஷ கணக்கா பேசாம இருக்க? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கூப்பிட்டு போக முடியாம ஆயிப்போச்சு. அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான். இன்னொரு 5 நிமிஷத்துல நாங்க 2 பேரும் பேசிடுவோம். நீ கிளம்பு கிளம்பு, இடத்த காலி பண்ணு. பேசிடுவீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம், சில்லி மேட்ரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசிடுவோம். அப்புறம் உனக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், 3 பேரை சேர்ந்து போட்டோ எடுத்து. பார்த்து வைத்தறிச்சல் பட்டிருக்க. இப்ப கிளம்பு கிளம்பு. சரி பூமாரியாச்சே, நம்ம சதீஷ் தங்கச்சியாச்சேன்னு நிப்பாட்டி வச்சு கேட்டோம். அதுக்குன்னு நீ ரொம்ப ஓவரா பேச. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இவங்க மட்டும் எப்படி சண்டை போட்ட உடனே பேசிடுயானுவே? மானம் கெட்டவனுவேன். கொஞ்சம் கூட ரோசம் இருக்காது போல இருக்கு. ஓய், என்ன எங்களை திட்டிக்கிட்டே வா போற? இல்ல இல்ல, உங்களை பாராட்டிட்டு போறேன். சின்னத்துல சின்னத்துல வாங்கனே வாங்கனே. என்னண்ணே அது? முயல் தானே? என்ன திடீர்னு முயலும் கையுமா வந்திருக்கிய? ஆமாப்பா, தோட்டத்துல காட்டு பண்ணிக்கு அங்கங்க கயிறு வச்சிருந்தேன், கண்ணி வச்சு. அதுல இந்த முயல் சிக்கிருச்சு. அதான் அது செத்து வேற போச்சு போல இருக்கு, அந்த கடந்து. அதான் நீ ஏதாவது செய்வியா? உனக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல எதுவும் சமைக்கணும்னா இதை வேணா வீட்டுக்கு பார்த்து பக்குவமா எடுத்துட்டு போறியா என்னன்னு கேட்கலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். என் வீட்டமா இது செய்யாது, இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமல்ல, அதனால செய்யாது. வேற இது நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. அதான் நீ எதுவும் கொண்டு போறியா வீட்டுக்கு என்னன்னு கேட்கலான்னு தான் கொண்டு வந்தேன். எங்கண்ணே, நம்ம எங்க வீட்டுக்கு கொண்டு போய் இதை சமைக்க கொடுக்க? இன்னும் நமக்கு கஞ்சே வந்து சேரல. என் பொண்டாட்டி எனக்கு சுவார் போடுவாளாடே தெரிய மாட்டேங்கு. கொண்டாங்க எண்ணெயில வைக்கல போட்டு 4 சுள்ளி எடுத்து போட்டு கொளுத்தி சுட்டுக்குங்க இருக்கு. யாழை சின்னத்துல உன் பொண்டாட்டி சுவார் கொடுத்து விடலையா கஞ்சியதும்? காலையில தோட்டத்துக்கு வரும்போது கஞ்சி கொடுத்து விடியன்னு தான் சொன்னா. 10 மணி தாண்டுது, இன்னும் கஞ்சி வந்த பாடல எனக்கு. நீ ஒரு வாரத்தை முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நான் எனக்கு கஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி அதையாவது எடுத்து தந்துருப்போம்ல உனக்கு. நம்மள்ட்ட சேர்ந்தே சாப்பிட்டுருக்கலாமே. ஒரு வாரத்திற்கு போன் பண்ணிருக்கலாம்ல. சரிண்ணே, இருக்கட்டும், பரவாயில்ல. என் பொண்டாட்டி இப்ப கொடுத்து விட்டுருவா, பிள்ளைகளுக்கார லீவா, நல்லா பையன் கொடுத்து விடுறேன்னு சொன்னா இப்போ வந்துடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஒருத்தர் 1:30 மாதிரி இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இல்லை படுப்போமேனு படுத்தேன். அங்கே 4 கொய்யாக்கா இருந்து அதான் பறிச்சுட்டு வந்து தின்னுட்டு இருக்கேன். சரி, அப்ப இந்த படி இந்த முயலையாவது சுட்டு தின்னப்போ. உப்பு வேணா சொல்லு, எடுத்துட்டு வாரு. சுத்தம் பண்ணி உப்பு உப்பெல்லாம் தடவி கொஞ்சம் மிளகா பச்சை மிளகா தோட்டத்துல கிடக்குமே, அதுல 4 எடுத்து கசக்கி நல்லா ராவி சுட்டி சாப்பிட்டு நல்லா இருக்கும். குடலெல்லாம் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிருந்தா அப்பதான் நல்லா இருக்கும். சரிண்ணே, சுட்டன்னு வை. எனக்கு ஒரு 2 பீஸாவது எடுத்து வை, நான் அப்புறம் வந்து தின்னுக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே.
முயலை வெட்டும்போது ரத்தம் வரணும்டா. ரத்தம் வந்துச்சுன்னா ஒரு துணியில இல்லை எதையாவது உடச்சு வை. அதை வீட்டுல எண்ணெயில போட்டு உன் பிள்ளைக்கு எடுத்து வை. அவ தலைக்கு தேய்ச்சனா நல்ல முடி வளரும். சரிண்ணே. சரி அப்ப நான் வாரேன். போயிட்டு வாங்கண்ணே. சுட்டதான் உங்களுக்கு போன் பண்ணி வந்துருங்க. ஏலா என்னத்துக்கு கடந்து இப்படி குதிச்சுட்டாடாக்கா? கொஞ்சம் இரும இந்த மரத்துல பழைய ஓலை ஒண்ணு தொங்கிட்டாடாக்கு. அதை இழுத்து கீழே போடலான்னு தான் ட்ரை பண்றேன். 8 மண்டங்கு கைய கால வச்சுக்கிட்டு சும்மா கடலா கீழே கிடக்க ஓலைய தட்டி எடுத்து பறக்கிட்டா போதும். அதுல கொடுக்கும் சேர எதுவும் இருக்காம இருக்கணும்ல. அதுக்கு மேல மரத்துல கிடந்து தாவி இழுக்கணும். இழுத்து தலையில எதையும் குறும்பல அதுக்கு இழுத்து போட்டுறாத. மண்டையில தேங்காய் எங்க விழுந்துற போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இந்த மரத்துல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஓலை ஒட்டுல தான் கிடக்கு. ஆனா அது ஏதோ ஒரு சப்போர்ட் அந்த சில்லாட்டம் இருக்கும்ல, அந்த இதோட சப்போர்ட்ல பிடிச்சிக்கிட்டு நிற்குன்னு நினைக்க வர மாட்டேங்க அந்த ஓலை. சரி அதுவே தானா உளுந்தா உள்ளட்டும். நீ கீழே கிடக்க ஓலையை முதல் தட்டிதா. ஏமா என்ன ஒரே ஒருக்கா ட்ரை பண்ற மாதிரி இரு. ஏலா குமரி சொன்னா கேளுன்னே. சரிம்மா சரி கோவப்படாத. சொன்னா ஒன்னும் ஒரு பேச்சை சொன்ன சொல்லி கேட்கறது கிடையாது. இந்த சோனி கிரிக்கி எந்தால போனா ஆளையே காணோம். உன் கை வீசிடும் போய் சாடை என்னில் ஏதோன் தோட்டத்தில் வீசுதே. ஏ அப்பா எவ்வளவு மயில் முடி. ஓலை பறக்க வந்தேன். இங்க பார்த்தா ஒரே மயில் முடியாதான் கிடக்கு. ஓலையே காணோம். அங்க ஒரு மயில் முடி கிடக்கு. அதையும் எடுத்துட்டு போயிருவோம். எம்மா இந்த சோனி ஓலை பறக்க போறேன்னு சொல்லிட்டு போனா எங்க போனான்னு தெரியலம்மா. ஆளையே காணோம். நானும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரட்டுமா? அவ்வளோ போய் அவங்க எங்கேயாவது ஓலை பறக்கிட்டு நிப்பா. நீ வேலையை பாரு. இவ அவளுக்கு என்னாச்சா ஏதாச்சவ தெரியல. இவ்வளவு நேரம் ஆகி அவ காணும்னா போய் ஒருக்கா தேடாண்டாமா. உங்களுக்கு தோட்டத்துக்கு வந்தனா ஒரு இடத்துல நின்று வேலை செய்யணும்னு என்ன இருக்காது. இப்படியே சுத்திக்கிட்டு திரிங்களா? ஒரு வேலையும் செஞ்சு தந்துடாதீங்க. அவளுக்கு வேணும்னா போன் அடிச்சு பாரு. எங்க இருக்கா என்னன்னு கேளு. சீக்கிரம் வர சொல்லு. சரிம்மா இந்தா போன் அடிக்கேன். என்ன பிள்ளைகள் அம்மா ஒரு கஷ்ட நஷ்டம் தெரிய மாட்டேங்குது அந்த பிள்ளைகளுக்கு. நம்ம கஷ்டம் தெரிஞ்சா இதுவே இப்படி இருக்க போகுதுவே. எவ சோனி எங்க பேர் இருக்கா கிறுக்கி? இங்க அம்மா உன்னைய காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அம்மா தேடுறாளோ இல்லையோ நீ தேடி இருப்ப கண்டிப்பா. எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்னடா வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அம்மா சீக்கிரம் கூப்பிடுறா. சீக்கிரம் இங்க வருவியான். வாரேன் இரு. அம்மாலாம் நம்மள தேடி இருக்க மாட்டா. இவ எந்தால போனா ஆளை காணும நம்ம மட்டும் இருந்து வேலை செய்யாம அவ எங்க போய் சோவாரிட்டு இருக்காளோ தெரியலன்னு போன் அடிச்சு கேட்கா கிறுக்கி. இந்தா வாரேன் இரு உனக்கு. எம்மாவா இந்தா வாரேன்னால சரி நீ வேலையை பாரு. ஏப்ப சந்தியா எதுக்கு ஃபோன் பண்ண இப்போ எனக்கு? வந்துட்டியா சோனி? வா. அம்மா உன்னைய ஓலை தானே பறக்க சொன்னா. நீ என்ன ஓலை பறக்காம மயில் இறக்க பறக்க வச்சிருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் எதை பறக்கனா உனக்கு என்ன வந்தது? எம்மா பாத்தியா இவ ஓலை பறக்க போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போய் மயில் இறக்க பறக்கிட்டு தெரிஞ்சிருக்கா பேரு. ஏலா ஒவ்வொரு தென்னை முட்டுக்குள்ளேயும் கிடக்குற ஓலையை தானே பறக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ என்னடா மயில் இறக்க பறக்கிட்டு வந்து நிக்கா? எம்மா நான் ஓலைதாம்மா பறக்க போனேன். அப்போ ஒரு பாம்பு ஜஸ்ட் மிஸ்ஸும்மா என் காலிலே கொத்திருக்கேன் தெரியுமா. நான் அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிட்டேன். அதனால தப்பிச்சுட்டுக்க. ஐயே ஒன்றும் ஆகலல்ல. ஒன்றும் இல்லம்மா. அதான் நான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன்ல. இதுக்கு தான் உங்களை கவனமா ஓலையை எடுங்கன்னு சொல்லியது. போட்டா பரு நங்குறத இருக்கிற மாதிரி ஒரு பிட்டை. அதுக்கப்புறம் எனக்கு பயமா இருந்துச்சா. அதனால அதுக்கப்புறம் நான் ஓலையை எடுக்கல. அப்பதான் அந்த மயில் இறகுலாம் கிடக்கிறத பார்த்தேன்னா நிறைய மயிலெல்லாம் வேலிக்கிற போல நடந்து போயிட்டே இருந்துச்சா. அப்ப மயில் இறகு நிறைய கிடந்துச்சு. அதனால எடுத்தேம்மா. மயில் இருக்க இடத்துல பாம்பு இருக்காதுன்னு பாவ. நீ என்னன்னா பாம்பு இருந்துச்சுங்க. அப்புறம் மயில் இறக இவ்வளவு வரைக்கிட்டு வந்திருக்கியே. அப்புறம் எப்படி பாம்பு நடமாட்டம் இருக்கு? மழை வருதுலாமா. மழைக்கு பாம்பு எங்கேயாவது தண்ணி எல்லாம் வெள்ளம் வருதுல்ல. அப்ப எங்கேயாவது இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கோம்னு நினைக்கேன். அதான் தோட்டத்துல நிறைய பாம்பு நடமாடுது போல இருக்கு. ஆமா இருக்கும். மழை வேற அப்பப்போ வந்துட்டு போகுது பத்தியா. அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நானே அதான் ஓலை பறக்கணும்னா கொஞ்சம் கவனமா பறக்குங்கன்னு சொன்னேன். எனக்கு அதுல போய் எடுக்க பயமா இருக்குமா. வேற இன்னும் பாம்பங்க நிறைய இருக்குமோன்னு. சரி அதை நீ பறக்காண்டா. அம்மா அப்புறம் போய் பறவை பார்த்துக்கிட்டியே. நீங்கள் இங்கே கண்ணுக்கு எட்டின தூரத்துல இங்கே கிடக்கதை மட்டும் பறக்குங்க. சரிம்மா. எவ சோனி உண்மையாவே பாம்பு கிம்பு எதுவும் பார்த்தியா? இல்லைன்னா சும்மா எங்களோட பியாய்க்கதை விடுறியா? இங்க பாருப்ப சந்தியா சும்மா இப்படிலாம் பேசாத பத்துக்க. அப்புறம் கடுப்பாயிருவேன். யாராவது வியானுன்னு போய் சொல்லுவோம். அவ்வளோத வியானுனா அந்த ஓலை மட்ட கூட்டத்துக்குள்ள போய் நீ போய் எடு. அங்க பாம்பு இருக்கும். கடி வாங்கிட்டு வா. சரி சோனி கோவப்படாத. நம்புறேன். ஆளு மூஞ்சியும் பேரு. உன்னை அந்த பாம்பு துரத்திருக்கணும். அப்ப தெரியும் நான் எப்படி பயந்து ஓடனேன் தெரியுமா. சரி அங்கே போற வழியில ஒரு பாம்பு புத்து இருக்கும் தெரியுமா.
அங்கே ஒரு பால் கட்டு ஒரு பாக்கெட்டு பாலை வாங்கி அந்த நாகத்தம்மனுக்கு ஊற்றணும் அந்த புத்துக்கு. அப்போ தான் நம்ம கண்ணில் பாம்பு படாமல் கண்ணில் படாமல் இருக்கும். நம்ம சொல்லி வேண்டிக்கிடணும், கண்ணில் எதுவும் பாம்பு கிம்பு இருந்தால் இனிமேல் படப்படாதுன்னு. அப்போனா நம்ம கண்ணில் படாது. இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான். போயிட்டு வீட்டுக்கு போனதும் ஒரு பாக்கெட்டு பாலை வாங்கி வேணா அவங்க ஊற்றிடுவோன்னே. சரிம்மா. எங்கன்னு இருந்தாலும் அது நம்மள கண்ணில் படாமல் அப்படியே போயிடும். நீங்கள் எல்லாம் சாமிகிட்ட வேண்டிக்கிடுங்க, கண்ணில் படப்படாது எதுவும் ஆகப்படாதுன்னு. சரிம்மா. உங்கள் அப்பையும் தோட்டத்தை பார்த்துட்டு நடந்தாருன்னா செருவு சத்தனி எதுவும் சேர விடாம எல்லாம் நீட்டாக ஆக்கி போடுவார். நம்மளும் தோட்டத்துக்கே வரல, வந்து ஒன்றும் பார்க்கலன்னா தான் எல்லாம் ரொம்ப மோசமாக கிடக்கு. என்னத்தை பண்ண எம்மா? வேணா நம்ம செருவு சத்தெல்லாம் கிடக்கிறத அவ்வளோத்தையும் கொளுத்தி விட்டுருவோம்மா, நீட்டாயிரும்ல. அதெல்லாம் கவனமாக பக்கத்தில் நின்று கொளுத்தணும். காற்றுல ஏதாவது ஒரு இலை பறந்து போய் ஏதாவது வேலி பட்டத்தில் விழுந்துச்சுன்னா வேலியெல்லாம் அப்படியே பொசுங்கி போயிடும். அப்புறம் நம்ம தோட்டம் மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு தோட்டமும் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக நின்று பக்கத்தில் நின்று தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். அது நீங்கள்வெல்லாம் இருக்கும்போது பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு கவட்டி கம்பு வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நின்று அந்த நெருப்பெல்லாம் கூட்டி கூட்டி விடணும். அப்போ தான் ஒரு இடத்துல இருந்து அவ்வளவும் எரியும். சும்மா உங்களோட பாட்டுக்கு ஏனா தானேன்னு விளாட்டா பத்தச்சு விட்டீங்கன்னா தோட்டம் அந்தாலும் போக்குதான். அப்புறம் ஐயா அது வேறையா? நல்ல வேலைமா சொன்னா, இல்லாட்டி தான் என்னைக்காவது கொளுத்தி விட்டுருந்துருப்போம் தோட்டத்தை. ஏலா, என்னைக்கும் விளாட்டா கூட ஒரு தீக்கிச்சி எடுத்து பற்ற வச்சு விடியன்னு பற்ற வச்சு விட்டுறாதீங்களா? நான் பார்த்துக்கிட்டேதா இருந்தாலும் நீங்கள் வேற நம்ம தோட்டத்தையும் அழிச்சது இல்லாமல் அடுத்தவங்க தோட்டத்தையும் அழிச்சு விடாதீங்க. வேற அவ்வளோ வந்து காசுக்கு வந்து நின்னானோன்னா ஒத்த பைசா கிடையாது, பார்த்துக்கிடுங்க. சரிம்மா சரிம்மா, அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எப்போ சந்தியா இங்கே பத்தியா கலர் மயில் முடி எங்கே கொண்டா பார்ப்போம். இதெல்லாம் குட்டி குட்டி முடி பார்த்துக்க, சூப்பராக இருக்கும் மல்டி கலரில். இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதை விட குட்டி முடியெல்லாம் என்ன அழகாக இருக்கும் தெரியுமா? இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு நீ என்ன பண்ண போற? நான் வீட்டில் கொண்டு வைப்பேன். வீட்டில் பள்ளி நடமாட்டம் இருக்குல்ல, இதை வீட்டில் கொண்டு வச்சா பள்ளி இனிமேல் வீட்டுக்கே வராதான். நீ வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன பண்ணணும்? உன்னையே முதல் வெளியே அடித்து பத்துனா எல்லாம் சரியாயிரும். கோவப்படாத சொன்னேன், சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். எம்மா எதுக்கு இவளெல்லாம் இன்னும் வீட்டில் வச்சிருக்கா? இவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுவேன், அப்பதான் நான் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். எப்ப சோனி வாயை உடச்சிருவேன் பத்துக்க. பின்ன என்ன, என்னை மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்க? நான் தான் விளாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசுற? ஏலா ரெண்டரை சண்டை படாதீங்களா? இப்ப அவ சொன்ன உடனே உடனே என்ன கட்டியா கொடுத்துட போறேன் இவனுக்கும் பிடிச்சி? சும்மா இல்ல, சண்டை படாத, காது அடைக்குது. நானே பல யோசனையை யோசிச்சுக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ சண்டையை பார்க்காவல. அப்ப இவ்வளோ வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுமோ? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா அதென்ன? நீ எப்ப கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு வெளியே போறியா அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். நான் ஏன் போனோம், நீ முத போ. பாப்போம் யாரு முத கல்யாணம் ஆகி வெளியே போறான்னு பார்க்க தானே போறேன். நானும் பார்க்க தானே போறேன். நான் ஒன்னும் ஒன்னே மாதிரி கிடையாது என்ன? இங்க வர சோனி வாயை உடச்சிருவேன் பத்துக்க. ஏலா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வாயை முடிக்கிட்டு இருக்கீங்களா? எம்மா நீ அவளை வாயை முட சொல்லு. அவதான் தேவையில்லாம திருப்பி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. ஏலா அவதான் பெரிய பிள்ளை, நீ கொஞ்சம் சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் அடக்கி போலாம்ல. அவ தானே சும்மா தேவையில்லாம என்னைய வீட்டை விட்டு முத வெளியே போனா. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. என்ன நீ சொன்னதுக்கு அதான் அர்த்தம். நான் எந்தாலையும் பேரியெல்லாம் வீட்டை விட்டு நீங்கள் இருங்கன்னு உங்கள் ரெண்டு பேரும் சண்டையன் தான் பார்த்து தீர ஏழல. நான் செய்முறை செய்யணுமே, என்ன பண்ண ஏது பண்ணு யோசனையில 1008 யோசனையில இருக்கேன். இவ்வளோ என்னன்னா சண்டை போட்டு தீரையில ஏழல. இவ்வளோட்ட உன்னை யார் செய்முறை செய்ய சொன்னது? உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? சும்மா தேவையில்லாம வாக்கு கொடுத்தேன் நாக்க கொடுத்தேன்னு கொடுத்துட்டு இப்ப இருந்து மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கா.